ஹலோ கைஸ், நான் தான் உங்க 2D தமிழ் கேமிங். வெயிட் இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு கேட்கறது எனக்கு காது கேட்குது. 2 மாசமா நான் வீடியோ போடல, உண்மைதான். என்ன பண்றது, ஸ்டடி வேற டைட்டா போயிட்டு இருக்கு. சரி, ஒரு லீவ் விட்டுருக்காங்களே, டக்குனு ஒரு வீடியோ போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் போட்டாச்சு. சரி, எதுக்கு படத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கோம்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்கப்பா. இந்த ஒரு பையன் வந்து இந்த மாதிரி நல்ல யூடியூப் சேனல் பண்றான், நல்லா இல்ல, உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சொல்லணும், ஷேர் பண்ணலாம் ஒண்ணும், ஓகேவா? அதான் பண்ணி விட்டாதான் கொஞ்சம் எனக்கு மன திருப்தியா இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகே, எதுக்கு வளவலன்னு பேசிட்டு வாங்க, சீக்கிரம் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இன்னும் 4 செகண்ட் தாங்க இருக்கு. நான் போய் டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடும். ரெஜிஸ்டர்டு படா வாய்வே நீ ரொம்ப ரோல் ஆகுது. ஓகே, இப்போ டேரக்டாவே டெலிபோர்ட் பண்ணி உள்ள கூட்டு போயிடுவாங்க. இன்னும் இங்க 2 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. ஸ்குட் கேம் அக்கா. ஓகே, யார் பையன் நின்றுட்டு இருக்கான், புது கேம் போல இது. சீசன் 2லயே நம்ம வச்சு செஞ்சாங்க, சீசன் 3ல என்ன பண்ண போறானுன்னு தெரியலையே. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ஓகே, நான் பிளேயரை சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மற்றதை கேட்டால் காசு கேட்பானுங்க, கேம் வாங்கவே காசு இல்லை. நானே இந்த ரோப்ளாக்ஸ் வச்சு ஓடிட்டு இருக்கேன். சரி, நம்ம போட்டு பழக்க போறது கன்ஃபார்ம் தான். இங்க எமௌண்டா இருக்குங்க, இங்க போட்டு நல்லா இருக்கே, இங்க போட்டு நல்லா இருக்குங்க. நம்ம சிக்னேச்சர் எமௌண்டா வச்சுப்போம். அங்க போயிட்டு ஒரு வாசலை போட்டு ஒரு குத்த போடுவோம். ஓகே, நம்ம போயிட்டு அங்க போய் நிப்போம். அப்புறம் நம்ம செருப்புகள் அடிச்சிட்டு போறானுங்க. வெல்கம் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு ஸ்குட் கேம் மேக்ஸ். ஓகே, யூ வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் எ சீரீஸ் ஆஃப் சேலஞ்ச். நான் தெரியுமேடா, வேணே வேற சொல்லு. இந்த காலத்து கூட்டு போயிட்டானுங்க. உள்ள கூட்டு போயிட்டானுங்க போல. சூஸ் அண்ட் கேர்ள் மேக்கர். ஓகே, இவதான் எது ரியலி எது ஃபேக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும் போல. பிக்கப்பிங். ஓகே, நம்ம செலக்ட் பண்றாங்க மோட செலக்ட் பண்ணுங்க, நல்லா ஈஸியா செலக்ட் பண்ணுங்களா. ஹனிகாம்பா. ஓகே, பழக்கப்பட்ட கேம் தான். மிங்கிளா, இது கொஞ்சம் கஷ்டம் தான். இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. ஜம்ப் ரோப்பா, என்னன்னு தெரியலையே. கிளாஸ் தெரியும், நம்மளுக்கு பழக்கப்பட்ட கேம் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்குட் கேமு இதுதாங்க, இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வந்துட்டானுங்கடா மேனுவல் கேமர்ஸ். இவனுங்க கண்ணாச்சி போட்டு தருவானுங்க. கிலோமீட்டர்ஸா என்ன காலில் போய் ஊதுறானுங்க. டே எனக்கும் சொல்லுங்க, நான் ஒன்றும் தெரியல. வீதி வரை கிளப்பி விட்டானுங்க. ஏன் அவன் காலில் மட்டும் இங்கே இப்போ ஊதுறாங்களே. கிளாஸ் மேக்கர் பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், அவங்ககிட்ட தான் இது பண்ணணும். இங்கே ஃபோன் எடுத்து டக்குன்னு உள்ள ஓடும். டேய் போங்கடா, போனா அட பாவி கிளிச் ஆயிட்டு. படம் உள்ள போயிடுச்சுன்னு பயந்துட்டாங்க, கிளிச் ஆயிட்டோன்ட்டு. ஏன்னா உள்ள எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, நான் மட்டும் வெளியே மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. நானும் இடிச்சாய மாதிரி ஒளி தெரியுது. அப்பாட உள்ள வந்தாச்சு. இது ஃபர்ஸ்ட் கேம் என்னவா இருக்கும், வழக்கம் போல சூப்பர். கீழே அந்த லோகோவை பார்த்தாலே தெரியுது, தள்ளி விடுற மாதிரி வச்சிருக்கானுங்க. அப்போ கண்டிப்பா ரெட் லைட் கிரீன் லைட் தான். நான் அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ ஓடுறா. அம்மா நல்லா வேலை, ஜஸ்ட் மிஸ். டேய் கிட்டே வந்துட்டு வராம பாத்துக்கணுங்க, இல்லைன்னா தள்ளி விட்டு ஓடிடுவானுங்க. அங்க பாருங்க, ஒருத்தன் தள்ளி விட்டு அவன் செத்து போயிட்டான். என்னடா அசால்ட்டா, இங்க பாருங்க, அசால்ட்டா அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கு. அதான் நான் பார்த்தேன், நெட்டி போட்டுலயே வச்சானுங்க. மேனுவல் பாய்ஸ்லாம் சும்மாவா, இந்த பாட்டு கூட ஒன்றும் பண்ணாதுங்க, அது விட்டாலும் விட்டுரும். இந்த மேனுவல் பாய்ஸ் எங்க இருந்தாலும் டேயை கண்டுபிடிச்சி அடிச்சிருவானுங்க. இங்க பாருங்க, நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா 033. இந்த எப்படி அடி, நல்லா வேலை நவுளல. நான் பேசிட்டே அப்படி நவுண்டர கூடாதுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி போவோம். என்ன பின்னாடியே ஒருத்த வரான். டேய் ஏன்னா மதர்னு பேர் வச்சு பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஏங்க தள்ளி விட்டுருவான் போல, இவங்க இவ்வளவு கிட்ட இருக்கான். ஓடுறா ஏங்க அவன் அவ்வளவு கிட்ட வந்துட்டான் பாத்தீங்களா. அப்பா அடா உள்ள வந்தாச்சுங்க. காசு மழை பொழிக்கிறது. என்ன போடுறா எமோட்டை, நம்ம ஐகானிக் இது இல்ல இந்த எமோட்டு. இந்த எமோட்டு போடுறா. நம்ம எமோட்டு ஐகானிக் எமோட்டுங்க இது. இன்னும் இங்க பாருங்க, இன்னும் எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கானுங்கன்ட்டு. போக முடியுமா, இங்கே இருங்க, கிரீன் லைட் வந்து போவோம். ஐயோ எங்க உள்ள போக முடியுதுங்க, நல்ல வேலை. அது ரெட் லைட் சொல்லும்போது போயிருந்தா என் கதி என்ன. ஓகே, யாராவது தள்ளி விடுவாங்க, நீங்க யாராவது இன்க்ளூட் பண்ணலாம். அவன் உள்ள தள்ளி விட்டு கரெக்டாக கிரீன் லைட் ரெட் லைட்டை ரொம்ப உள்ள தள்ளி விட்டுருவான். அவன் செத்து போட்டோம். ஒரு இடத்துல இல்லைங்கடா, ஒரு பொண்ணு சிக்கிருக்கீங்க, தள்ளி விடுறா. அவ்வளவுதாங்க, தள்ளி விட்டாச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போன. ஏங்க ஒருத்தனை கொண்டாச்சுங்க, சூப்பரா. இப்பதான் திருப்தியா இருக்குங்க நம்மளுக்கு. ஓகே, இந்த ரவுண்ட்ல நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா இந்த ரவுண்ட முடிச்சு விட்டாச்சு. 16 பிளேயர் எமிட் ஆகிறாங்க. ஓகே, நிறைய ரூபா வந்து கொட்டுது. இவர் டோட்டல் கேஷ் 180. டேய் என்னடா படத்துல லட்சமா கொடுத்தானுங்க, இங்க 180 கொடுக்கானுங்க. ஓகே, ஏதோ ஒண்ணு நமக்கு பணம் கிடைச்சா போதும். என்னது எண்டா கண்டினியூவா, நம்ம கண்டினியூ தான். டேய் என் குடும்பம் எவ்வளவு வறுமையில போயிட்டு இருக்கு தெரியுமா, என் குடும்பத்துக்காண்டி இந்த பணத்தை எனக்கு எடுத்தாகணும். அப்பாடா அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு, இப்படியே ட்ராமா போட்டு கண்டினியூ பண்ணியாச்சு. இந்த பிளேயர்ஸ் சோசன். ஓகே, கண்டினியூ சூஸ் பண்ணியாங்க அப்படின்னு சொல்றேன், எங்களுக்கு தெரியாதாரா. ஓகே, போயிட்டு நம்ம ஓடுவோம். இப்போ நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கோம்.
இல்லைங்க நம்ம முன்னாடி ஒரு பொண்ணு ஓடுதுங்க. நில்லு பொண்ணே, நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடுவேன். அடுத்த பாயசத்தை போட்டுற வேண்டியதாங்க. இந்த மாதிரி அடுத்த ரவுண்ட்ல இந்த பொண்ணை போட்டுற வேண்டியதான் நம்ம. ஓகே, அடுத்த ரவுண்ட் வந்தாச்சு. நம்ம இது என்ன ரவுண்டு? இந்த பிஸ்கட் ரவுண்டு தானே, அந்த பிஸ்கட்டை கடிக்கிற ரவுண்டு தானே. ஐயோ இது ரொம்ப இதாச்சே. பரவாயில்லைங்க, நம்ம எமௌண்ட் இருக்கு, நம்ம அதை போட்டு ஆடிக்கிட்டே போயிடுவோம். ஸ்டாண்ட் பிஹைண்ட் எ டோர் இன் ஆர்டர் டு சூஸ் யுவர் குக்கி. ஓகே, நம்ம ஏதாச்சும் ஒரு டோர் கிட்ட போய் நிக்கணுமா? அதுக்கு முன்னாடி இந்த ஊஞ்சல் ஆடிட்டு போயிடுறாங்க. இந்த ஊஞ்சல் டேய் இருங்கடா ஒரு நிமிஷம். டேய் அட பாவி, என்ன குதிக்கலாம் செய்யுது. டேய் உட்காடுறா ஒரு நிமிஷம். அட போங்க. அந்த ஊஞ்சல் ஏறதுக்குள்ள என் கதி அதோ கதி ஆகும் போல. ஓகே, நம்ம ஒரு பாக்ஸ்ல வந்து நின்றுருக்கோம். அந்த பாக்ஸ்ல ஐயோ இது கொடை. அந்த பாக்ஸ்ல போய் நின்றுவோங்க. அதனால அந்த பாக்ஸ்ல நம்ம ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து டச்சே பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகேங்க, பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிஸ்கட் தான் இது பண்ணணும். டேய் நோருக்காம பண்றா. ஐயோ எங்க வைப்ரேட் ஆகுதுங்க. டேய் ஒழுங்கா பண்றா. போச்சுன்னா அவ்வளவுதான்டா. பின்னாடியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். அவன் வேற கண்ணு துப்ப எப்படி வச்சு நின்று இருக்கான். ஐயோ எங்க பாருங்க உடஞ்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் உடஞ்சிச்சுன்னா அவ்வளவுதாங்க. பின்னாடி ஒருத்தர் வேற கண்ணை வச்சு உட்காந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட மாட்டினா என் காசும் கிடைக்காது, என் குடும்பமும் நஷ்டமாயிரும். சார் என்னை விட்டுருங்க சார். இன்னொரு கிராக் விழுந்தா உடஞ்சிடும் சார். கண்டிப்பா என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். முடிக்க போறேங்க. டைம் 54 செகண்ட் தாங்க இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாலும் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு நம்ம எங்கிட்ட அடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், மொத்தமா நோய்க்கிறோம். அவ்வளவுதாங்க, பினிஷிங் கிட்ட வந்துட்டேன். முடிச்சிடு. எஸ் முடிச்சுட்டேன். அப்பாடா, இப்பதாங்க மன திருப்தியா இருக்கு. பேட்ச் அவார்டு. ஓகே, எப்படியோ இன்னும் கொஞ்சம் காயின் கலெக்ஷன் ஆயிருக்கு. நம்ம போடுற அமௌண்ட்டை அவ்வளவுதாங்க. இந்த அமௌண்ட் தான் என்ன எப்ப ஜெயிச்சாலும் இந்த அமௌண்ட் தான் போடணும். இங்க பாருங்க எத்தனை பணம் கிடக்குன்ட்டு. நிறைய பணத்தை இந்த மாதிரி தான் போட்டுருப்பானுங்க போல. நல்ல வேலை நம்ம முடிச்சிட்டோம். நம்மளே பணமாக்கி வச்சிருப்பானுங்க. ஓகே, இந்த பணத்தை முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடும். என்னடி அவன் ஃப்ரெண்டு வந்து என்ன அடிச்சு போறாங்க. நம்ம போயிட்டு இந்த ஊஞ்சல் அனுப்பிட்டு முடியவே இல்லைங்க என்னால. இங்க பாருங்க ரத்தம் தெரிய போடுறானுங்க அவ்வளவு பெரியும். ஓகே, இந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா இல்லையா? ஆமாங்க முடிஞ்சிருச்சு. 11 பிளேயர் எலிமினேட்டடு. எப்பா அவ்வளோ சவப்பட்டு இருக்கு அந்த இருந்துச்சு அந்த இடத்துல. உண்மைதான். 120. சரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அங்கே லட்சமா கொடுத்தானுங்க. இங்க வரும் 200 தாங்க கொடுக்குறாங்க 2 ரவுண்டுக்கு. ஓகே, வழக்கம் போல கண்டினியூ பண்ணி உள்ள போயிருவோம். இந்த கிளாஸ் மேக்கர் பின்னாடி தாங்க சுத்திட்டு இருக்கான் இவன். அந்த கிளாஸ் ரவுண்ட் வரும்போது மட்டும் என்னாடி காணாம போயிடுறான். நிறைய ரவுண்ட் விளையாடும் போது இந்த மாதிரி காணாம போயிடுறாங்க. ஓகே, உள்ள போடுறா. காதை திறங்கடா, உள்ள விடுங்கடா. என்ன சுத்தி அடிப்பான்ல. 2 ரவுண்ட் எப்படி சிங்கம் மாதிரி முடிச்சுட்டு வந்துருமா? ஏன் குத்துற மாதிரி வச்சிருக்காங்க. ஐயோ நான் இதே உள்ள வந்துட்டேன். என்ன காப்பாத்துங்க. ஐயோ தெரியும் உள்ள வந்துட்டேன். ஓகே, இந்த ரவுண்ட் வந்து அடி பிடிச்ச அண்ணா தான் போனாங்க. நம்ம உள்ள வந்து தப்பிச்சு இருக்கோம். வா, வெளியே அடிக்கிற சவுண்ட் கேக்கு. அடிச்சுட்டு சாவுங்களே. எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? இதுதாங்க டிடிஜிங்கிறது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா டைம் முடிய போகுது. நம்ம வெளியே போறோம். இப்போ டைம் முடிஞ்சிச்சு. வெளியே போகுது. முடிஞ்சிச்சு. இப்ப என்ன கேட்டை திறக்க மாட்டேங்கானுங்க. ஐயோ கிளிச் ஆயிட்ட போல. ஐயோ சார் பாவம் பார்த்து இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுங்க சார். என்ன வெளியே போயிட்டோம். அப்பாடா, நான் வேலை தெரியாம கெஞ்சிட்டேனே. நானும் கெஞ்சல பண்ண சும்மா அடிச்சேன். ஓகேவா, ஏன் கண்ணு கொடுத்துருக்கானுங்க. சண்டை வேண்டாம் தாண்டே இவெல்லாம் உள்ள இருந்தேன். ஏங்க நம்ம கேட்டு ஓரமா ஓடிடுவோம். ஓடுறா. ஐயோ இந்த கண்ணை வயசு வச்சு ஓட முடியல. ஓடுற. அப்பாடா எப்படி செட் ஆயிடுச்சு. ஐயோ இவன் யாரா? கொண்டுட்டானா? இல்ல கொண்டுல. கொஞ்சம் நெஞ்சு பதவிட்டு நம்மளுக்கு. ஸ்டோம் த ஃப்ரண்ட் மேன் ரூம்ஸ். ஓகே, ஃப்ரண்ட் மேன் ரூம்ஸை கண்டுபிடிச்சி நம்ம உள்ள போகணும் போல. ஆனா போற வழியில நிறைய இந்த மாதிரி காட்ஸ் இருக்கானுங்க. அவ்வளவு காட்சி போடுதல் தான் போனோம். ஓகே ஆமா வா பொண்ணு. ஜாட்டு கோர் இன்னும் காணாம போயிடுச்சு. ஓகே, முன்னாடி ஒரு பையன் போறான். அந்த பையன் கூட போவோம். வந்து கூச்சிட்டு இருக்கே உள்ள போலாம். ஓகே, உள்ள போயிட்டு கன்னும் இருக்கு கையும் இருக்கு. அடி சாவடிப்பா. ஐயோ முன்னாடி கொடுத்தோம்டானே. கண்ணறா போடு. நான் ஃப்ரீ ஃபயர்ல பூயா வாங்கிருக்காண்டா. எத்தனை பூயா வாங்கிருக்கேன் தெரியுமா? செத்துட்டாங்க. டைலாக் விட்டோன்னே செத்துட்டான். ஓகே, அந்த கண்ணை வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் எடுத்துக்கிட்டான். போடா அடுத்த கிளாஸ் மேக்கரோட பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வேலையை ஏறி பாக்குறேன். நீ கீழே இருக்க, நான் மேல போய் என்னால முடிச்சுட்டு வரேன். ஐயோ இங்க இடம் இல்லைங்க. அஜிமா போச்சு குமாரு, இடமே இல்லைங்க. ஓகே, நம்ம கீழே போவோம். கீழே போயிட்டு அங்கே ஏறி இடம் இருக்கா பார்ப்போம். அவனுங்க எங்க முன்னாடி போயிட்டு இருக்கானுங்க. நம்ம மெதுவா போயிட்டு இருக்கோங்க. நமக்கு அசிங்கங்க. ஏதோ பிஸ்தா மாதிரி டைலாக்லாம் விட்டுருவோம். ஏன்னா இவன் தான் முன்னாடி போயிட்டு இருக்கான். லாஸ்ட் ஆடுன்னு ஒருத்தன். ஓகே, நான் பரவாயில்லடா. நான் எனிமையை பார்த்தா சுத்தி அடிப்பேன். ஓகே, முன்னாடி ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த போன். ஓகே ஆமாங்க, முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க. ஆறா முன்னாடி வராதீங்க காய்ஸ், பின்னாடி வாங்க. ஐயோ நம்ம முன்னாடி விட்டாருங்க. என்ன டேமேஜ் விழுதுடா. இருங்கடா. ஐயோ போட்டுருவாங்க போய். ப்ளீஸ் விட்டுரும். அநியாயமாக டிடிஜி கொல்லப்பட்டார். என்னால இந்த தோல்வியை சகிச்சிக்கவே முடியல கைஸ்.
033 நம்பரை வச்சு அந்த எமௌண்ட்டை போட்டு ஆடிக்கிட்டே வந்து அடிச்சா நம்மளை முன்னாடி விட்டு சாவடிச்சானுங்க அவனுங்க. நம்மளோட பணத்தை எடுத்துட்டு போறானுங்க கைஸ். பார்க்க ஒரு மாதிரி அருகையா வருது. எத்தனை பணத்தை வச்சிருக்கானுங்க பாருங்க. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் என்னதான் பண்ணுவானுங்கன்னு தெரியல. என்ன எடிச்சிட்டு இருக்கீங்க? அடே நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன சொன்னாலும் எடிக்கதான் போறானுங்க. எடிச்சிட்டானுங்க. என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் கண்டிப்பா அடுத்த பார்ட்ல நம்ம வந்து கண்டிப்பா இதை முடிப்போம். டேய் முதல்ல போடுற வீடியோ ஒழுங்கா போடுறா அப்படின்னீங்கன்னா ரொம்ப கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேங்க. என்னால் போட டைமே கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, ஆனால் கிடைக்கிற டைமில் உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டுறேன். நீங்களும் எனக்கு லைக் அண்ட் சப்போர்ட்லாம் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருவாங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ரெகுலராக எல்லாம் நான் போகிற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதே கஷ்டம் தான். ஓகே, இன்னும் நான் போடுறேன். நம்ம ஐகானிக்கு ஒரு ஸ்டெப்பு போட்டு இந்த வீடியோ முடிச்சிடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிடிஜி. லவ் யூ ஆல். பாய் பாய் அன்புள்ள டிடிஜி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நியூ வியூவர்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.